சாமி கும்பிட தெரியல. நீலாம் என்ன சாமி கும்பிட? என் மாதிரி எல்லாம் உங்களால கும்பிட முடியாது. என்ன இந்த நமஸ்காரத்துக்கு அவதான் உள்ள போய் படுக்கணும். நீங்க சொல்றது கொடி மரத்து அடியில தான் குப்பரை படுக்கணும். சரி. ஆனா இந்த நமஸ்காரத்துக்கு குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி போல இருக்குடா. மல்லாக்க படுத்துக்குவா. சரி. நான் வெளியில நிப்பேன். முதல்ல அவதான் மந்திரத்தை ஆரம்பிப்பா. அத கூட நீ சொல்ல மாட்டியா? அவதான் ஆரம்பிக்கணும். அப்படியா? முதல் எழுத்தை சொல்லுவா. எப்படி? அப்படி சொல்லுவியா? அப்படியே சொல்லுவாங்க. உன் பேச்ச கேட்டோம்னா உசுறு தான் போகும். அல்ல அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. ஓ, சாமி கும்பிடுறதுல உணர்ச்சி. அப்புறம் வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிடுறேன். கிளம்புறோம்னா சாமி வந்துடுறேன். பழைய நான் ரெண்டாவது எழுத்த சொல்லுவேன். எப்படி? அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொல்லியா? நான் பின்னாடி தான் போகும். நல்லா அவாம்பா திடு திடுன்னு ஓடி அவ மேல நான் குப்புறப்படுத்துக்கிறேன். முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். அட நாராயணா நாராயணா. நாராயணனுமா அப்படி பண்ணுவாரு? நாராயணன் பட்டான். நாராயணன் என்ன பேசுற நீ? என்ன சாமி நாராயணனும்? நான் எப்படி சாமி கும்பிடுறேன்னு கேட்டா நீ என்னையா சொல்லிட்டு இருக்க? நீ நான் சாமி கும்பிடுறத சொன்னா நீ என்ன? இந்த சாமி கும்பிடாட்டி உலகத்துல பெருக்கமே கிடையாது. முதல்ல இந்த சாமி தான் பெருசு. சோத்து சாமி கூட பெருசு இல்லை. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த நமஸ்காரம் தான் முக்கியமான நமஸ்காரமே. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. சரி, நான் கேக்குறேன். என்ன திருப்பிக்கிட்டாலேவா? இங்காரு எப்படி இந்த இதை சொல்றியே, என்ன யாருன்னு தெரியுதா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை என்ன பேசலாமாடா? பேசலாமான்னு கேக்குறேன். இதுயா என்ன ஏன் கத்துறியா? தெரியுது. தெரியுதுல அதான் யாருன்னு. என்ன யாருன்னு தெரியுதா இல்லையா? தெரியுது. தெரியுதுல யாருன்னு. என்னை தெரியுதா தெரியலையா? கொண்டே தெரியுது, கொட்டை தெரியுது, வாய் தெரியுது. விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எண்ணம் அவதானே. சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கடிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரியர் நாரதர் என்னுடைய நாமது. நாரதரா? நீங்களா? நான் தான். நல்லா நல்லா இந்த நமஸ்காரத்தை நான் உங்கள்கிட்ட வேற சொல்லிட்டேன். பரவாயில்ல, அதனால என்ன? பரவாயில்லங்கிறத விட நீங்க ஊரா சுத்துற ஆளு. அங்கிட்டு கிடைக்கிறத நீங்க எதுவும் பண்ணிவிடாதீங்க. சரி சரி என்ன பேசுற நீ? நாரதர் உன் ராசியை வர்த்தவனியா? அப்படியா? நாரதர் நான். அம்மா என்ன இந்த பக்கமா? சும்மா கலகம் பண்ணலான்னு வந்தேன். நான் அப்படி பாக்குறேன். ஏன் இந்த ஊர்ல எல்லாரும் உட்காந்து ஒன்னா உட்காந்து நாடகம் பாக்குறது பிடிக்கலையா? எல்லாரும் ஒன்னா உட்காந்து நாடகம் பாக்குறதுக்கு தான் கலகம் பண்ணலாம் வந்திருக்கேன். இப்படி அடிச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை கெடுக்கணும்னு தான் வந்ததா? அது கலகம். நான் சொல்றது கலக பிரியர். நான் பிரியர். ஆரம்பத்துல கலகம், முடிவிலே நலம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்று தெரியாமலே போய்விடும். துன்பமாகவே மனுஷனுக்கு இருந்தா மனுஷனுக்கு இன்பம்னா என்னன்னு தெரியாம போயிடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பது கலக பிரியர் நாரதர். கலக ஆரம்பத்தில் கலக முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன். இது உங்களுக்கு பரம்பரை தொழிலா? இடையில வந்த தொழில். இடையிலன்னா எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தையுமே இடையில வந்த தொழில் கலக பிரியர் என்று. யார நக்கா கொடுத்தது? நக்கா கொடுத்தாங்களா? ஏய், எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரியா? தக்கனா? ஆமா. உங்க அப்பா இருக்காரு. இருக்காருன்னு கேட்கல. எங்க அப்பா என்ன இருக்காரு? கலகம் பண்ற தொழில் வந்து உங்களுக்கு பரம்பரை தொழிலா? இடையில வந்த தொழில். தக்கன் கொடுத்த சாபத்தின் எங்க அப்பா இருக்காரு. அப்படிங்களா? ஆமா. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? பேரு. அவர் பேர் என்னன்னா படைக்கிற வேலை. பிரம்மா. உலகத்தில் ஜீவராசியில் படைக்கிறார். ஜீவராசினா 4,74 ஜீவராசியில் படைக்கிறார். 84 லட்சம் ஜீவராசினா ஊர்மன 11 9 மானிடராம் நீர்ப்பறவை நாற்கர் 10 சீரிய மந்தமாம் தேவர் 13 ஐயன் வகுத்த அந்த மீர் சீர்தாவரம் 4 சொல்லக்கூடிய 84 ஜீவராசியில் படைப்பு எங்கப்பா. அசுமணி பரணி காத்திய ரோகிணி மிருகாச்சிடம் திருவாதிரை புனர் பூஜம் பூஜம் மகம் ஆயில்யம் அப்படின்னு சொல்ற 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களா சார்? என்னது ஜாதகம் பாக்குறவரா? ஆமா சார். பார்த்தா தெரியல. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகம் திருவாதிரை புனர் சம்புரம் ஆயில்யம் மகம் பூசம் உத்திரம் சொல்லும்போது தெரியும். ஏன்னா அது நாங்க எப்படிப்பட்டவங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மச்சம் கூர்ம வராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் பெடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கரந்தம் ஆர்க்கணி ஆக்கினியமும்
பிரம்மாண்டம் 10 மனுஷன் கூடிய 18 புறாங்க இருக்குல்ல, நாங்க உள்ள இருந்து. ஓ, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தை ஒரு வருஷத்துக்குள்ள கொண்டு வந்தவங்களா சாமி? பூலோகம், பொருலோகம், மகாலோகம், தபாலோகம், சத்தியலோகம், சுபலோகம், ஜனலோகம், அதலம், வதிலம், சுதலம், தராதரம், ரஜாதலம், மகாதலம், பாதலம், ஈரேழு 14 உலகத்தின் அப்படி இருக்க எல்லா இடத்துக்கும் சென்று வரக்கூடியவன் நான் தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகின ஆளுகளா சாமி? பிரபப விபப சிக்கில பிரமதுத பிரசுரபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது 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 ஈஸ்வரா, விதானியா, பிரமாதி, விக்ரமா, விசு, சித்திரபானு, 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 சுபானு, தாரண, பார்த்திப, வியா, சர்வசித்து, சர்வதாரி, ரோதி, உக்குரி, கர்ர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, ஏவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளப, பிளவங்க, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாஸ், பராபவ, கீழக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருது, பரிதாபி, பிரமாதிச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலசு, சித்தாத்தி, ரௌத்திரி, துன்மதி, துந்துபி, ருத்ரோத்காரி, லத்தாச்சி, குரோதனே, அச்சையா. பரவாயில்லையே, பலே நல்லா இருக்கியா, எனக்கு தெரியுமே. எனக்கு நான் சோதிக்கிறது மட்டும் நீங்க நினைச்ச கூடாது, அது உங்களோட மனசுல படும். ஏன்னா நீங்க முதல்ல எப்படி சொன்னீங்க, அசோனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, இந்த 27 நட்சத்திரம் சொன்னீங்கல்ல, 27 நட்சத்திரம் சொல்லும் போதே உங்களை ஜாதகாரன் ஆயிட்டேன். எந்த ஜாதகாரா இருந்தாலும் 27 நட்சத்திரம் தெரியணும், 12 ராசி தெரியணும், நவக்கிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும், கிழமைகள் 7, மாதங்கள் 12, இதெல்லாம் தெரிஞ்சு இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய அவருடைய வயதை நிர்ணயிக்கக்கூடியது வருஷம் தான். இந்த வருஷத்தில் பிறந்திருந்தாத்தே அந்த வருஷத்துக்கு அப்புறம் பிரபப விபப சிக்கில பிரமோத இப்படி ஒவ்வொரு வருஷங்களை எண்ணி இது இத்தனை வயசாகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடியது வருஷங்கள் தான். அதனால இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா தெரியும், நான் நீங்கள் நினச்சிடக்கூடாது என்னடா நாரத நம்மளை சோதிக்கிறான்னு நினைக்கக்கூடாது. அது தவறு, அப்படி அல்ல. இதெல்லாம் தெரிந்தவர் 60 வருஷமும் தெரிஞ்சிருக்கும் நினைச்சிட்டு நான் பாதிரி நிப்பாட்டினேன். சரி, பாதிரி நிப்பாட்டினேனே, நீயும் கொஞ்சம் சொல்லி நிப்பாட்டுறீல்ல. சரி, நிப்பாட்டினோடனே இப்படி சொல்கிறத விட ஒரு வருஷம் நம்ம சொல்லி ஒரு வருஷம் அவரை சொல்ல சொன்னால் அதுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறக்காக சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது மாதிரி உண்மையாகவே ஒரு சில ஆன்மீகங்கள் நீங்கள் பேசும்போது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன காரணம்னா, நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவாங்க, நகைச்சுவை பேச மாட்டாங்க, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாங்க, ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலருக்கு உருவ ஒற்றுமை மட்டும்தான் இருக்கும், ஆன்மீக நகைச்சுவை எதுவுமே இருக்காது. ஆனால் தாங்களிடத்திலே நல்ல உருவ ஒற்றுமை, நல்ல ஆன்மீகம், நல்ல நகைச்சுவை, அனைத்தும் மூன்றும் ஒருங்கே கலந்து அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மற்ற மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால இதே மாதிரி நீங்கள் மென்மேலும் நிறைய விஷயங்களை நீங்கள் பேசி மென்மேலும் ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட்டு மென்மேலும் வாழ்க வளர்க, எனது ஆசிகள் என்றும் உங்களுக்கு இருக்கணும். இது மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும். உங்களை மாதிரியே வரக்கூடியவர்களும் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களையும் சந்தித்தால் நல்ல விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்களை பேசலாங்கிறக்கா யாராவது இருந்தால் வர சொல்லுங்க. ஏன் தப்பாக அழுகுறீங்க? ஏன் தவறா பேசினேன்? அழுகு என்ன? நான் தவறா உங்களை பேசவில்லையா? ஐயா, எதுக்கு அழுகுனே? அழுகலை சாமி, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். அப்படி சொல்லுங்க. என்ன பேச்சு சாமி? நான் சாதாரண குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி. இந்த கொட்டாச்சியை தூக்கி கோபுரத்தில் வச்சிருக்கீங்களே சாமி. எந்த நாரதருமே இது மாதிரி பேசினதில்லை சாமி. எல்லாத்துக்குமே இந்த மனசு வர்றதில்லை சாமி. உங்களுக்கு மட்டும்தான் இந்த மனசு வருது சாமி. ஒரு சாதாரண குப்பையில் கிடக்கிற கொட்டாச்சியை பெரிய லெவலில் பேசுறீங்களே சாமி. உண்மையிலே உங்கள் மனசு யாருக்குமே வராது சாமி, இவனுக்குமே வராது சாமி. என்னமோ தெரியல சாமி. நான் இந்த கோமாளி வேஷம்தான் போடுறேனே தவிர இந்த புராணங்களை பூரா படித்து முடிச்சிட்டேன். ராமாயணம், மகாபாரதம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இலக்கணம், இலக்கியம், சோதிடம், வைத்தியம், மாந்திரீகம், இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டதுனால தான் சாமியே உங்கள் நாரதர் வேஷம் போடுறவங்கெல்லாம் வெள்ளா சாமி வந்தால் சனியே வர்றாங்கிறாங்க சாமி. உங்கள் மனசு வருமா சாமி? யாருக்கு சின்ன சின்ன பயல்கள்லாம் கிளப்பி விட்டு நாரதர்னு சொல்லி அப்போல்லாம் ஒவ்வொரு புத்தகத்தை நாங்கள் வாங்குறதுக்கு திருச்சி மலைக்கோட்டை போய் நாடகத்தை ஆடிவிட்டு தூங்காமல் கூட வந்து அதை படித்து நாங்கள்லாம் நிறையா படித்து இந்த மேடையில் புது புது விஷயங்களை நாங்கள் வெளிவாக்கினோம் சாமி.
இப்போ வர்ற நாரதெல்லாம் யாரும் படிக்கிறதே கிடையாது. வலைதளத்தை எடுத்து பார்த்து யூடியூப்பில் வர்ற அடுத்த நாரதர்களை பார்த்து